அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேதரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் தாயகத்தில் வடக்கில் நடக்கிற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மீனவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ தடவைகள் இந்த வானொலியில் நீங்கள், நான், அருஸ் போன்றவர்கள் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக விரிவாக நிறைய தடவைகள் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை நடத்துகிறார்கள், தமிழர்களுக்கு எதிராக திருப்பி விடுகின்ற ஒரு நோக்கமும் இருப்பதையும் அப்பொழுது கூறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரையில் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்காத நேரத்தில் தமிழ் மக்களுடைய வடக்கில் இருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்தும் சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள். இனியும் எங்களால் தாங்க முடியாது என்று அந்த வகையில் இந்திய மீனவர்கள் அத்துமீறி தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடுகிறார்கள் என்ற போராட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த போராட்டம் தொடர்பாக இராமேதரன் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன நடந்தது, எப்படி ஆரம்பித்தது என்றதை. உண்மையான இந்திய மீனவர்களுடைய எல்லை தாண்டல் என்பது தொடர்ந்தும் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னர் வடக்கு கடலுடைய இறையாண்மை என்பது இலங்கை அரசாங்கத்தால் முற்றுமுழுதாக ஒரு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமையினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். காலத்துக்கு காலம் இவ்வாறான எல்லை தாண்டல்கள் அதிகரித்து வந்த போதிலும் தற்போது இந்த அரசாங்கம், NPP அரசாங்கம் பொருட்படுத்துவதற்கு பிற்பாடு அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அண்மை காலமாக ஒரு மாதத்துக்கு மேலாக நூற்றுக்கணக்கான இந்திய இழுவைமடி படகுகள் படையெடுத்து வந்து வடமலை முல்லைத்தீவு தொடக்கம் நெடுந்தீவு வரை பரந்துபட்டு இவ்வாறான எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தினம் தினம் இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு அழிவுகளையும் இழப்புகளையும் எங்களுடைய மீனவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இந்த டித்வா புயல் வந்தது. அதற்கு முன்னரும் சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கொந்தளிப்போடு காணப்பட்டது. ஒரு மழையுடனான காலநிலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே கடல் மிகப்பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பு மற்றும் இரைச்சலோடு மிகப்பெரிய ஒரு இருளான நிலையிலே காணப்படுகின்றது. இப்படியான நேரத்திலே அவர்களுக்கு தெரியும், இலங்கை கடற்படையினர் கடல் கொந்தளிப்பான நேரத்திலே தங்களை தேடி வர மாட்டார்கள் என்ற துணிச்சல். அது மாத்திரமல்ல, தமிழகத்திலே இப்போது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. ஆகவே தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற இழுவைமடி படகுகளுடைய உண்மையான உரிமையாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அரசியல் தரப்பினர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அரசியல் பிரபலங்கள்லாம் அதனுடைய உண்மையான உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஏவி விடுகின்றார்கள். இங்கே சென்று ஒரு மோதல் போக்கை உருவாக்குவதனூடாக அங்கே ஒரு வாக்கு வங்கி அரசியலை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இது திட்டமிட்டு ஊக்குவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அவர்கள் ஆயிரக்கணக்கான படகுகள் தினசரி அவர்கள் இங்கே கரையிலிருந்து பார்க்கின்ற அளவுக்கு அந்த இந்திய படகுகளுடைய ஆக்கிரமிப்பு என்பது இருக்கின்றது. அதுவும் இரவு நேரங்களிலே அந்த படகுகளில் இருக்கின்ற மின் விளக்குகளை அணைத்து விட்டு அவர்கள் மிக ரகசியமான முறையிலே எல்லை தாண்டி வருகின்றார்கள். அந்த ஒவ்வொரு இந்திய இழுவை படகுகளும் மிக ராட்சதமான படகுகள். கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி கட்டிடத்துக்கு முன்னாலே ஒரு மகளூந்திலே போய் நின்றால் எப்படி இருக்குமோ அதே போன்றால் எங்களுடைய அந்த கண்ணாடிகளை படகுகள் அந்த படகுக்கு பக்கத்தில் போய் நிற்கின்ற போது இருக்கும். அந்த படகுகளுடைய நகர்வின் போது கடலில் ஏற்படுகின்ற அந்த அலைகளில் ஏற்படுகின்ற தாக்கம் இந்த படகுகளை கவிழ்த்து விடும். இந்த இந்திய இழுவை படகுகள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே பயணிக்கின்ற போதே அதனுடைய தாக்கம் 1/2 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் நிற்கின்ற எங்களுடைய கண்ணாடிகளை படகுகள் கவலக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால் அது அருகாமையில் சென்றால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்னர் வடமராட்சி கிழக்கில் 2 உயிரிழந்திருந்தார்கள். இவ்வாறு இந்திய இழுவை படகுகள் மோதி படகு கவிழ்ந்ததன் காரணமாக 2 மீனவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். இப்போதும் அப்படியான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் மிக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதன் காரணமாக கடலுக்கு செல்வதையே தவிர்த்து இருக்கின்றார்கள்.
ஒன்று தொழில் இழப்பு, மற்றது உயிரிழப்பு. இந்த 2யும் கருத்தில் கொண்டு கடலுக்கு செல்லாமலே இருக்கின்றார்கள் என்றால், இந்திய இழுவை படகுகள் சிக்கப்பட்டு வலைகள் ஒவ்வொரு மீனவர்களுக்கும் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க தினசரி. அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் கடலுக்கு செல்கின்ற போது ஒரு லட்சக்கணக்கான பெறுமதியான விலைகளோடு செல்வதும், வருகின்ற போது அறுவட்ட மிச்ச சொச்ச விலை துண்டுகளோடு வருகின்ற நிலைமை தான் தினசரி வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆக இதன் காரணமாக இந்திய இழுவைமடி படகுகளினால் 8 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் என்று ஒவ்வொருவரும் இழப்புகளை சந்திக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறு மின் விளக்குகளை அணைத்து விட்டு ரகசியமாக வருகின்ற போது ஒரு மாரி கடலிலே பெரும் இரைச்சல். ஏனைய காலங்களிலே கடல் சீராக இருக்கின்ற போது இந்திய இழுவைப்படகுகளுடைய இரைச்சல் என்பது தொலைவிலேயே கேட்கும். ஆனால் இப்போதைய இந்த சீரற்ற காலநிலை காரணமாக கடல் கொந்தளிப்போடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த இந்திய படகுகளுடைய இயந்திர ஓசை என்பது மிக கிட்டமாக வந்ததுக்கு பிற்பாடுதான் அதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்படி உணர்கின்ற போது இவர்களால் எதையுமே கட்டுப்படுத்த முடியாத நிலைமை இருக்கும். ஒன்று வலைகளை வெட்டிவிட முடியாது, அவர்களாகவே அதை வெட்டிவிட்டு மீள பத்திரமாக எடுப்பதற்கோ, இல்லை அதை இழுப்பதற்கோ, இல்லை படகுகளை பாதுகாப்பாக நகர்த்துவதற்கோ முடியாது. ஒரு நெத்தி முட்டாக அவர்களை நோக்கி ஒரு பேராபத்து வருகின்ற போது அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத கையறு நிலைமையிலே அவர்கள் அந்த கடலிலே நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இது எல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் கடலுக்கு செல்லாமலே இப்போது தவிர்த்து ஒவ்வொரு மீன்பிடி துறைகளிலும் 100க்கும் மேற்பட்ட படகுகள் இருக்கின்ற இடத்துல 2 படகு 3 படகு தான் தினசரி கடலுக்கு சென்று வருகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே ஒரு இந்திய இழுவை படகுகளினால் மட்டும்தான் இன்று வடமாகாணத்திலே மீனவர்கள் முதன்மையான பிரச்சனையை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். என்று தடை செய்யப்பட்ட தொழில்கள் அது வேறு விடயம். ஆனால் தினசரி ஒரு அன்றாட அந்த தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கான அந்த மீன்பிடி நடவடிக்கையில பெரும் சவாலாக இருக்கின்ற விடயம், உயிர் ஆபத்தை ஏற்படுத்தி நித்தம் தொழில் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பாரதூரமான பிரச்சனையாக இது மாறி இருக்கின்றது. இப்போது மட்டுமல்ல, ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான காலப்பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டால் வடமாகாணத்தினுடைய முதன்மையான பிரச்சனையாக இந்த இழுவைமடி பிரச்சனை என்பது மாறி இருக்கின்றது. இந்த வடமாகாணத்திலே 10 லட்சம் மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 25% மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். வடமாகாணத்திலே 50,000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. அந்த 50,000 மீனவ குடும்பங்களைச் சேர்ந்த 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் நேரடியாக அந்த மீன்பிடி தொழிலோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த மீன்பிடி துறையோடு சம்பந்தப்பட்ட உப தொழில்களாக சங்கிலி தொடராக மேலும் பல லட்சக்கணக்கானவர்கள் அதோடு தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். மீன் வியாபாரிகளாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் கருவாடு பதனிடுபவர்களாக கருவாடு விற்பனையாளர்கள் ஏற்றுமதியாளர்களாகவும் அந்த அந்த மீனவர்கள் மீன்பிடி தொழில் கருவாட்டு தொழிலுக்கு விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றவர்கள், அந்த மீன் ஏற்றுமதியிலே சாரதிகளாகவும் ஏனைய கூலிகளாகவும் செயல்படுபவர்கள் என லட்சக்கணக்கானவர்கள் இன்று வடமாகாணம் முழுவதுமாக அந்த மீன்பிடி தொழிலோடு சம்பந்தப்பட்டு உப தொழில்களாக அதோடு தங்கி வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது மேலும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அவ்வாறு தங்கி வாழ்கின்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே கடத்தொழில் என்பது ஒரு பொய்த்து போகின்ற போது, ஏமாற்றுகின்ற போது கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வடமாகாணத்திலே தங்களுடைய அடுத்த ஜீவனோபாயத்தை அவர்கள் ஒரு சிக்கலான நிலைமைக்கு தள்ளுகின்ற நிலைமையாக மாறுகின்றது. ஆகவே ஒரு வடமாகாணத்திலே ஒரு 10 லட்சம் மக்கள் வாழ்கின்ற வடமாகாணத்திலே ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தினசரி தங்களுடைய ஜீவனோபாயத்தை மரணத்தோடு போராடி மேற்கொள்கின்ற ஒரு நிலைமை என்று சொன்னால் அதுதான் வடமாகாணத்துடைய முதன்மையான பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. அனைத்துமே பேக்காட்டு அரசியலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இப்படியான நிலைமையில் தான் ஒரு குறுகிய 1 மாதத்துக்குள்ளாக தொடர்ச்சியாக முன்னர் 1 நாள் 2 நாள் வருவார்கள், பின்னர் வரமாட்டார்கள், இப்போ ஒரு இடைவெளி விட்டு வருவார்கள். ஆனால் இப்போது தினசரி இந்த டித்வா புயலினுடைய கோரத்தாண்டவம் எங்களுடைய இலங்கை கடற்பரப்பிலே நிலவிய காலகட்டத்தில் கூட ஏன்னா அந்த பெரிய ராட்சத படகுகள் அந்த கடல் கொந்தளிப்பிலே தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட வடக்கு கடலிலே அவர்கள் எங்களுடைய கடல் வளங்களை சூறையாடி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாசமாக்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாதுன்ற வகையில் தான் சில தினங்களுக்கு முன்னர் யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை உதவி பணிப்பாளரிடம் வடமாகாணத்தைச் சேர்ந்த மீனவர், குறிப்பாக தீவகம், இதில் தீவகம் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இப்போ யாழ் குடாநாட்டில் ஏனைய பிரதேசங்களிலே ஒரு சமூகமாகத்தான் மீன்பிடி சமூகம் இருக்கின்றது.
தீவகத்தை பொறுத்தவரை தீவகத்தினுடைய பிரதான ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய துறையாகவே மீன்பிடி துறை தான் இருக்கின்றது. ஆகவே அங்கே அங்கே இருப்பவர்கள் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுகின்ற போது ஒட்டுமொத்த அந்த தீவக பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அது பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதன் காரணமாக ஏனைய வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய பிரதேசங்களை விட அதிகூடிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய இந்தியாவிலிருந்து முதன்மையான ஒரு ஆக்கிரமிப்பை எதிர்கொள்கின்ற பிரதேசமாகவும் அந்த தீவு பிரதேசம் காணப்படுகின்றது. ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காக அவர்கள் முன் வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். கடத்தொழில் நீர்வளத்துறை உதவி பணிப்பாளரிடம் சென்று இந்திய மீனவர்களை நீங்கள் கட்டுப்படுத்துகின்றீர்களா இல்லை நாங்கள் கடலில் சென்று அவர்களை பிடித்து கொண்டு வரவா, அதற்காக ஒரு முடிவை கேட்கின்ற வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னராக வடமாகாணத்தில் இருக்கிற ஏனைய கடத்தொழில் பிரதிநிதிகளை முனைத்து கொண்டு அவர்கள் அங்கே சென்று அவரோடு கலந்துரையாடியிருந்தார்கள். அவர் சில சாதகமான பதில் எதையுமே வழங்காத காரணமாகத்தான் நேற்றைய தினம் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிடுகின்ற ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கடத்தொழில் நீரியல் வளத்துறை அலுவலகம் அங்கே அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து பேரணியாக யாழ் அரசாங்க அதிபர் காரியாலயத்தை கச்சேரியை முற்றுகையிட்டு அங்கே போராட்டம் நடத்துவது என்று திட்டமிடப்பட்டு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தீவக பகுதி உள்ளிட்ட வடமாகாணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தார்கள். உண்மையிலே அதில் பங்கெடுத்த பெரும்பாலான மீனவர்கள் அத்தனை பேருடைய போராட்டத்திலும் உண்மை இருக்கின்றது, நேர்மை இருக்கின்றது, சத்தியம் இருக்கின்றது. அது மிக மிக அவசியமான ஒரு போராட்டம். என்றால் இந்த மீனவர் விவகாரம் என்பது தொடர்ச்சியாக அரசியல் சிக்கலுக்குள் உள்ளாக்கப்பட்டு இந்த போராட்டம் என்பது இந்த பிரச்சனை என்பது கைகளை விடப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் நிற்கதியான நிலைமையில் நிற்கின்ற போது அவர்களை போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் இந்த போராட்டம் இந்திய இழுவைமடி படகுகளை உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ராமேந்திரன், இந்த போராட்டம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள்? இந்த நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய செய்தியை விட நீங்கள் கேட்ட கேள்விதான், அது சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் சமூக ஊடகங்களிலே வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. யாழில் இருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தை உடனடியாக அகற்ற வேண்டும். எல்லை தாண்டுகின்ற இந்திய மீன்பிடி நடவடிக்கை இந்தியா தடுத்து நிறுத்தாவிட்டால் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்களை ஒன்று திரட்டி யாழில் இருக்கின்ற இந்திய தூதரகத்தை நாங்கள் அகற்றுவோம் என்று ஒருவர் சவால் விட்டிருக்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபியினுடைய ஒரு பிரதிநிதி, வடமராட்சி கரையோர பகுதிகளிலே கடல் தொழில் அமைச்சருடைய ஒரு இணைப்பாளர். அவர் நேரடியாகவே என்பிபி கட்சி சார்பாக ஒரு போட்டியிட்ட ஒருவர், என்பிபி கட்சியினுடைய ஒரு அமைப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றார். இவர்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றவுடன் இங்கே மீனவர்களை பொய்யான வாக்குறுதிகளை கூறி ஜனாதிபதிக்கு மீனவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்ற ஒரு விதமான ஒரு கூட்டம் என்று சொல்லி அதை ஜனாதிபதிக்கான பாராட்டு கூட்டமாக மோசடித்தனமாக நடத்திய நபரும் இவர்தான். இது தொடர்பாக ஏற்கனவே அந்த சமகாலத்திலே நாங்கள் எங்களுடைய வானொலியிலே நாங்கள் அந்த விடயத்தை பதிவு செய்திருக்கின்றோம். எவ்வாறு மோசடித்தனமாக கரையோர பகுதி மீனவர்கள் அழைத்து வரப்பட்டு ஏதோ வடமராட்சி மீனவர்கள் ஒட்டுமொத்தமாகவே அனுரவுக்கு பின்னாலே அணிதிரண்டிருக்கின்றார்கள் என்பதாக காட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதை நாங்கள் அப்போதே சுட்டி காட்டியிருந்தோம். அந்த நபர் தான் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். அதிலே நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற முடியும். இது கடந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலும் இவ்வாறான அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்பட்டது. இப்போதும் அதே அணுகுமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த போராட்டம் பாதிக்கப்பட்ட மீனவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்துக்குள் இந்த அரசியல் புகுந்து இந்த மீனவர்களுடைய போராட்டத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய ஒரு சில்லறைத்தனமான அரசியலை நடத்தி இருக்கின்றார்கள். கடந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இருக்கின்ற போதும் தங்களுடைய கையாளத்தகனத்தை மூடி மறைப்பதற்காக சமாசங்கள் சம்மேளனங்களிலே இருக்கின்ற தங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து இப்படியான போலித்தனமான போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தினுடைய முடிவிலே இவர்கள் அமைச்சர் மகஜரை பெற்றுக்கொண்டு தான் நடவடிக்கை எடுப்பதாக பாசாங்கு செய்து அதன் மூலமாக தங்களை புனிதர்களாக்குகின்ற செயல்பாடுகள் அவருடைய காலத்தில் நடந்தது.
இன்று மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்காகவும் ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற போது அந்த போராட்டத்திலே தாங்களும் ஒரு தரப்பாக வந்து அங்கே நின்று தங்களுடைய ஒரு சின்னத்தனமான அரசியல் அவர்கள் அங்கே அரங்கேற்றி இருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களிடம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்தியாவை நோக்கி சவால் விடுவதற்கோ இந்தியாவை கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டிலே தான் நிற்கின்றீர்களா? தமிழ்நாட்டிலே நீங்கள் போராட்டம் நடத்துகின்றீர்களா? அன்றோமர திசநாயக்கா என்கின்ற ஜனாதிபதியின் கீழ் அவரினால் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துகின்ற இலங்கை தீவிலே வட பிராந்தியத்திலே இருக்கிற ஒரு இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த கருத்தை கூறுகின்றீர்கள். இலங்கையினுடைய ஆட்புல ஒருமைப்பாட்டுக்குள்ளாக இருக்கின்ற விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது யார்? ஒன்று கடல்சார் எல்லை தாண்டலை அத்துமுறையை தடுக்க வேண்டியது இலங்கை கடற்படை. அடுத்தது மீன்பிடித்துறை என்ற அடிப்படையிலே மீன்பிடித்துறை சார்ந்த அமைச்சர். இதற்கு மேலாக கடற்படையை வைத்திருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சை வைத்திருக்கின்ற ஜனாதிபதி, இல்லை இந்த அமைச்சர்களுடைய தலைமை அமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி. ஆகவே கடற்படை என்று பார்த்தாலும் சரி, அமைச்சர் என்று பார்த்தாலும் ஜனாதிபதிக்கு தான் அவருடைய கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அதனுடைய ஜனாதிபதிக்கும் அதனுடைய கடற்தொழில் அமைச்சருக்கும் அந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கடற்படையின் தான் இதில் நேரடியாக பதில் சொல்ல வேண்டியவர்கள். அவர்களை கொண்டு எல்லை தாண்டுகின்ற இந்திய மீனவரை தடுத்து நிறுத்த வக்கற்றவர்கள் இந்தியாவுக்கு எதிராக வீரவசனம் பேசி தங்களை புனிதர்களாக காட்டிக் கொள்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சி, அவருடைய கையாளாகத்தனத்தை மூடி மறைக்கின்ற முயற்சி. உண்மையிலே இந்த போராட்டம் என்பது சந்திரசேகருக்கு எதிராக நடத்தப்பட வேண்டிய போராட்டம், இலங்கை கடற்படைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய போராட்டம். கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வடமாகாணத்தில் கால் வைத்தால் அவரை அடித்து விரட்டக்கூடிய போராட்டமாகத்தான் இந்த போராட்டம் மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்தான் எங்களுக்கு பொறுப்பானவர், கடற்தொழில் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சராக இருக்கின்றார். ஆகவே அவரால் செய்ய முடியாத விடயத்தை முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் பதவியை விட்டு விலகி செல்லுங்கள். இதைத்தான் நாங்கள் முன்னரே கூறியிருந்தோம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும். உங்களால் முடியவில்லை என்றால் அமைச்சு பதவியை துறந்து விட்டு போங்கள். எங்களுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாத அந்த அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு எதற்கு நீங்கள் இதில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும்? நாங்கள் தமிழர்களிடமும் அமைச்சு பதவியை கொடுத்திருக்கின்றோம், தமிழர்களையும் முக்கிய விவகாரங்களில் ஈடுபடுத்தி இருக்கின்றோம் என்று உலகத்துக்கு ஏமாற்றுவதற்காக நீங்கள் பயன்படுத்தப்படுகின்றீர்கள். அதே நேரத்தில் இந்தியாவோடு தொடர்புபட்டு இதுவரை காலம் சிங்களவர்கள் அமைச்சர்களாக இருந்த போது இந்த போராட்டங்கள் அனைத்துமே இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. தமிழர் ஒருவர் இந்த கடற்தொழில் அமைச்சராக கொண்டு வரப்பட்டதுக்கு பிற்பாடுதான் அது இந்தியாவுக்கு எதிரான போராட்டமாக மாற்றப்பட்டது. டக்ளஸ் தேவானந்தாவும் இந்தியாவுக்கு எதிராக சவால் விட்டவர். இந்திய படகுகளை எங்களுடைய மீனவர்களுக்கு கொடுத்து இடித்து வா பிடித்து வா என்று சொல்லி சண்டித்தனம் பேசியவர் தான் டக்ளஸ் தேவானந்தா. இன்று சந்திரசேகரும் அதே போல ஒரு சண்டித்தன அரசியலை தான் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய கடற்படையை வைத்துக் கொண்டு இதை தடுக்க முடியாதவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இப்படியான அல்லக்கைகளை தூண்டிவிட்டு இவர்கள் தங்களுடைய இயலாமையை மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். அண்மையிலே கடந்த சில வாரங்களாக இந்திய இழுவைப் படகுகள் அத்துமீறி வருகின்ற போது கடற்தொழில் சங்கங்களினால் கடற்படை தளபதி கடற்படை தரப்பினருக்கு தொடர்பு கொள்ளப்பட்ட போதும் கடல் கொந்தளிப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் தங்களால் எதுவுமே செய்ய முடியாது. தங்களுடைய கடற்கலங்களை இந்த கடல் கொந்தளிப்பான நேரத்திலே கடலிலே செலுத்த முடியாது, இதிலே சென்று அவர்களை நாங்கள் பிடிக்க முடியாது என்று. இதே போன்றான் கொரோனா வந்தபோது இப்படியான ஒரு நொண்டிச்சாட்டை கடற்படை கூறியது. இந்தியாவில் அதிகமான கொரோனா பாதிப்பு இருக்கின்றது, ஆகவே நாங்கள் கடலிலே போய் இவர்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்து கரையிலே கொண்டு வந்து கையாளுகின்ற போது பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே இதன் காரணமாக நாங்கள் அவர்களை கைது செய்ய முடியாது, இல்லை இந்தியாவினுடைய படகுகளுக்கிட்டவே நாங்கள் செல்ல மாட்டோம் என்று அப்போது கடற்படை அறிவித்தது. அந்த அறிவிப்பு எல்லை தாண்டலை ஊக்குவித்தது. ஏனால் கடற்படை கிட்ட வராது, எங்களை பிடிக்க மாட்டார்கள் என்ற துணிச்சலோடு அவர்கள் வந்தார்கள். இப்போது இந்த கடல் கொந்தளிப்பான இந்த நேரத்திலும் எங்களால் சீரற்ற காலநிலை காரணமாக நாங்கள் கடலிலே செல்ல முடியாது என்று இலங்கை கடற்படை கைவிரிக்கின்றது. நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன், இலங்கையினுடைய கடற்படையாக இருக்கட்டும், இல்லை ஜனாதிபதி அன்றோமர திசநாயக்காவாக இருக்கட்டும், மும்பையில் இடம்பெற்றதை போன்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் கடல் வழியாக இந்தியாவுக்குள் நடத்தப்படுமாக இருந்தால் உங்களால் இப்படித்தான் கடல் கொந்தளிப்பிலே நாங்கள் செல்ல முடியாதுன்னு கைகட்டி வேடிக்கை பார்ப்பீர்களா? எல்லை தாண்டி வருகின்ற இந்திய படகுகள், அந்த படகுகள் மூலம்தான் போதைப் பொருள் கடத்தப்படுகின்றது. அந்த போதைப் பொருளின் ஊடாகத்தான் இன்று எங்களுடைய சமுதாயம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.
இந்த இந்த இலங்கை என்ற நாடு என்று அடுத்த எதிர்கால தலைமுறை என்பது ஒரு மிக பாரிய ஒரு சவால் மிக்க ஒரு நிலைமையிலே சென்று ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இலங்கையினுடைய எதிர்காலம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கான மூலாதாரம் என்பது இந்த இந்திய இழுவைப் படகுகளினூடாகத்தான் வருகின்றது. இந்த கேரளா கஞ்சா, ஐஸ், ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்கள் அனைத்துமே இந்த வழித்தடத்தில் தான் வருகின்றது. ஆகவே ஒரு பயங்கரவாத வடிவத்திலே வருகின்ற நடவடிக்கையும் ஒன்றுதான் மறைமுகமாக எங்களுடைய எதிர்கால சந்ததி அளிப்பதனூடாக எங்களுடைய இளைஞருடைய எதிர்காலத்தையே நாசமாக்குகின்ற இந்த இழுவைமடி படகுகளுடைய எல்லை தாண்டலும் ஒன்றுதான். இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணரவில்லையா? இதை தடுத்து நிறுத்துவது என்பது இலங்கையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை. ஒன்று வடக்கிலே இருக்கின்ற எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாப்பது, அடுத்தது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது. இது எல்லாத்தையும் சேர்த்ததாக இலங்கையினுடைய எல்லையையும் இலங்கையையும் பாதுகாக்கின்ற நடவடிக்கையாகத்தான் அது பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் இந்தியா என்கின்ற வல்லாதிக்க நாடோடு இந்த விடயத்திலே இவர்கள் முட்டி மோத முடியாது என்கின்ற நிலையிலே ஒரு தமிழரை இந்த விடயத்திலே அமைச்சராக்கிவிட்டு தமிழர்களுடைய எதிர்ப்பை அந்த அமைச்சை நோக்கி இல்லை இந்தியாவை நோக்கி திசை திருப்பதற்குரிய கைங்கரியத்தை அந்த அமைச்சர் ஊடாக செய்துவிட்டு இந்த அழுத்தத்திலிருந்து தெற்கிலங்கை தானே தற்காத்துக் கொள்கிறது. இதுதான் கடந்த 10 வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா 2019ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இன்று வரை இவ்வாறான அணுகுமுறை தான் கைக்கொள்ளப்படுகின்றது. தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் மோத விட்டு தெற்கிலங்கையும் இந்தியாவும் வேடிக்கை பார்க்கின்றது. இதற்கு இவர்கள் கருவியாக பயன்படுத்தப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா கருவியாக பயன்படுத்தப்பட்டால் இப்போது சந்திரசேகரன் கருவியாக பயன்படுத்தப்பட்ட அவர்களுடைய அல்லக்கைகள் இப்போது இவ்வாறான உசுப்பேத்துகின்ற கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த என்பிபி இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியினுடைய இந்த விஜயலட்சுமி குஞ்சுகளுக்கு சொல்லக்கூடிய ஒன்று, தயவு செய்து நீங்கள் எங்களுடைய மீனவ சமுதாயத்தை விட்டு ஒதுங்குங்கள் என்று அவர்கள் ஒரு விரக்தியின் விளிம்பிலே நிற்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மைகள் உணரப்படுகின்ற போது உங்களையும் அவர்கள் விரட்டி அடிக்க தயங்க மாட்டார்கள். நீங்கள் இவ்வாறு போலித்தனமாக நின்றோண்டு உங்களுடைய அமைச்சரை பாதுகாப்பதற்கு நீங்கள் இவ்வாறு ஒரு வேடதாரிகளாக வேஷம் போட்டு கூக்குரல் போடுவது என்பது உண்மையிலே நரி வேஷம் கலைந்ததை போன்று உங்களுடைய வேஷமும் மிக விரைவிலே கலையும். இவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இதுல இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அது வேறு விடயம், அது இன்னொரு நாட்டினுடைய விவகாரம். முதலிலே எங்களுடைய நாட்டு எல்லையை பாதுகாக்க வேண்டியவர்கள் யார்? இலங்கை கடற்படையினர். அந்த கடற்படையினரை அந்த கடப்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்த வேண்டியவர்கள் இல்லை, நெறிப்படுத்த வேண்டியவர் யார்? அமைச்சர். இல்லை அமைச்சருக்கு ஏதாவது சிக்கல் என்றால் ஜனாதிபதியினூடாக கடற்படையை அந்த விடயத்துக்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. அவர் கடற்படைக்கும் அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கின்ற கூட்டு பொறுப்பை எல்லாம் மூடி மறைத்து விட்டு தமிழர்கள் இந்தியாவோடு மோத விட்டு வேடிக்கை பார்க்கின்ற செயல்பாட்டை தான் இவர்கள் செய்கின்றார்கள். இது மறைமுகமாக சீனாவினுடைய தூண்டுதல் இருக்கின்றது. ஏன்னால் இந்தியாவை தமிழர்களோடு பகை சக்தியாக்குவதன் ஊடாக தெற்கிலங்கை பல நன்மைகளை அடைய இருக்கின்றது. தமிழர்களை நிற்கதியாக விடுகின்ற ஒரு தந்திரோபாயத்தை இவர்கள் கையாண்டு வருகின்றார்கள். கோத்தபா ராஜபக்ச என்ன பாதையில பயணித்தாரோ 2007, 2008ஆம் ஆண்டு என்ன பாதையில அவர்கள் பயணத்தை தொடங்கினார்களோ அதே பயணத்தை இப்போது அனுர அரசாங்கமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய நண்பர்கள் ஈழத்தமிழர்கள் வரலாற்று வழியாக. ஆனால் இவர்கள் பௌத்த சிங்களவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு சென்று இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களிலே தமிழர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்பி தாங்கள் ஒரே இனத்தவர்கள் என்கின்ற ஒரு ஆரிய அந்த கோட்பாட்டை இவர்கள் முன்வைத்து சிங்களவர்களும் ஆரியர்களும் ஒன்று என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்துதான் இங்கே ஒரு இன அழிப்பு போர் நடைபெறுகின்ற போது தமிழ்நாட்டை கடந்த இந்த மாநிலமும் அதை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். 2007, 2008, 2009 மிக கடுமையாக வேலை செய்திருந்தார்கள். அப்போது மிலிந்த மொரோட உள்ளிட்டவர்கள் அதில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருந்தார்கள். இப்போது மிலிந்த மொரோகட ஒட்டி பிறந்த இரட்டையர் என்கிற ஒரு தத்துவத்தை முன்வைத்து இந்தியாவையும் சிங்கள தேசத்தையும் ஒரு மிக நெருக்கமான ஒரு எங்களுடைய தொப்புள் கொடி என்பதை கடந்து அவர்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் சிங்களவர்களையும் இந்தியாவையும் ஒரு புள்ளியில் இணைக்கின்ற வேலை திட்டத்தை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையிலே தமிழர்களை இதிலிருந்து அந்நியப்படுத்தி இந்தியாவோட ஒரு பகை சக்தியாக மாற்றுவதன் ஊடாக தங்களுடைய நெருக்கத்தை அவர்கள் பேண பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் மறைமுகமாக சீனாவை சந்தோஷப்படுத்த பார்க்கின்றார்கள். இவ்வாறு இந்தியாவுக்கு எதிராக இப்படியான செயல்பாடுகளின் ஊடாக சீனாவை குதூகலப்படுத்தி அதன் மூலமாக சீனாவிடமிருந்து நன்மைகளை பெறுவதற்கு அவர்கள் எத்தனிக்கின்றார்கள்.
இதெல்லாம் இங்கே இருப்பவர்களுக்கு தெரியாது இதனுடைய சூட்சுமம். இவர்கள் ஏவி விடப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அந்த ஏவி விடப்பட்ட வேலையை இவர்கள் செய்கின்றார்கள். ஆகவே மக்கள் இன்று இன்று ஒரே நாளிலேயே மக்களிடம் இவர்கள் அம்பலப்பட்டு போய்விட்டார்கள். இனிமேல் இவர்கள் மீனவ சமுதாயம் விழிப்படைய வேண்டும். இப்படியான போலித்தனமான தற்குறித்தனமான அரசியல் தரப்பினரிடம் சிக்குண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வளங்களையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் பறிகொடுப்போமாக இருந்தால் வடமாகாண மீனவர்களுக்கு விமோசனமே இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்காக ஒரு மீனவ சமுதாயமாக அரசியல் கடந்து ஒரு மீனவ சமுதாயமாக நாங்கள் ஒன்றுபட்டு இந்த விடயத்தை நாங்கள் என்று கையில் எடுக்கின்றோமோ அன்றுதான் எங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சரியான இலக்கை நோக்கி நாங்கள் நகர முடியும் என்பதைத்தான் வடமாகாண மீனவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள முடியும். ஆனால் ராமேந்திரன், இப்போ நீங்கள் இலங்கை தீவில் சமீபத்தில் இந்த தித்வா புயல் வந்திருந்தது. அங்கே அதை இலங்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, சேதத்தை ஏற்படுத்தியது, உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. அந்த அவ்வாறான ஒரு அனர்த்தம் நடந்த பொழுது ஓடி வந்து உடனடியாக உதவியது இந்தியா. இந்தியா தொடர்பாக இவ்வாறாக இந்தியாவினுடைய தூதுவரத்துக்கு முன்னால் இவ்வாறான போராட்டங்கள் நடத்துவது காலப்பொருத்தமான ஒரு போராட்டமாக நீங்கள் கருதுகிறீர்களா? நேற்றைய தினம் இந்த போராட்டம் சமூக வலைத்தளங்களில் நேரடியாக பகிரப்பட்ட போதே இப்படியான கருத்துகள் பலராலும் பின்னூட்டமாக வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்தை மிக கேவலப்படுத்துகின்ற வகையிலே வெளிநாட்டு காசிலே திண்டு திமிரெடுத்து இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை அவர்கள் இப்படியான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக அவ்வாறான பின்னூட்டத்தை அவதானிக்கூடியதாக இருந்தது. இது இந்த காலத்திலே இந்த பக்கம் போனால் இப்படியும் கதைப்பார்கள், அந்த பக்கம் போனால் அப்படியும் கதைப்பார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நீங்கள் கூறுகின்ற இந்த டித்வா புயல் பேரழிவு இலங்கை பாதிக்கப்பட்டது, தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிப்புகளுக்கு நடுவே எல்லை தாண்டி வந்து எங்களுடைய வளங்களை சூறையாடி சென்றதும் இதே இந்திய மீனவர்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்தியா ஒரு பக்கம் உதவி செய்து அதை தலை சாய்த்து நாங்கள் வரவேற்கின்றோம், நன்றி தெரிவிக்கின்றோம். இன்று இந்திய படைகள் இன்று கிளிநொச்சி வரை வந்து எங்களுடைய சேதமடைந்த இரும்பு பாலங்களை சீரமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் மாவட்டங்களிலே அந்த பணிகளிலே இந்திய மீட்பு படையினர் வந்து பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது வேறு விடயம். அதற்காக இந்த எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் போராடக்கூடாது செல்வதற்கு அவருக்கு உரிமை இல்லை. இந்தியா உண்மையில எங்களை பொறுத்தவரையில் வடமாகாண மீனவர்களுடைய மனநிலை என்று நான் சொல்கின்றேன். இந்தியா எத்தனை ஆயிரம் கோடிகளை இலங்கைக்கு டித்வா புயலுக்கு அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்தினால் அதைவிட பல மடங்கு ஆயிரம் கோடிகளை இலங்கை அரசாங்கத்துக்கு வடமாகாண மீனவர்களால் வழங்க முடியும். நீங்கள் எல்லை தாண்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவீர்களாக இருந்தால் வடமாகாணத்திலே கடல் தொழிலின் மூலமாக நாங்கள் அந்நிய செலாவணி உழைத்து இலங்கை அரசாங்கத்துக்கு கோடான கோடி வழங்கக்கூடியவர்கள். 90ஆம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையினுடைய 1/3 மீன்பிடி தேவையை பூர்த்தி செய்தான் வடக்கு மாகாணம். அப்போது நவீன தொழில் நடவடிக்கைகள் இல்லை, இந்த பாரிய இழுவைப்படகுகள் இல்லை. அப்படி இருந்து எங்களுடைய பாரம்பரிய மீன்பிடி முறையின் ஊடாக அந்த அனுபவத்தின் ஊடாக இலங்கையிலே ஒரு பாரிய மீன்பிடி துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் வடக்கு மாகாணத்தினர். அப்படிப்பட்ட வடக்கு மாகாண மீனவர்களுக்கு இன்றைய எந்த நாடெல்லாம் இலங்கை அரசாங்கம் கையேந்த வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. இந்திய இழுவைப்படகுகளினால் வடமாகாண மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அவர்களுடைய எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த புயல் நேரத்தில் கூட இந்திய ஆக்கிரமிப்பு என்பது எண்ணுக்கணக்கற்ற வகையிலே இடம்பெற்று பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே கடத்தொழில் என்பது நலிவடைந்து கொண்டிருக்கின்றது. கடன்பட்டு இருப்பதை விற்று ஏதாவது ஒன்று செய்ய வேண்டால் கடத்தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு மாற்றுத் தொழில் இல்லை, மாற்றுத் தொழில் தெரியாது. கடலையே நம்பி கடல் தாய் இன்று ஏமாற்றினால் நாளையாவது கை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு கடல் தாய் மீது பயணம் செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியமைத்த சமூகம் தான் மீனவ சமுதாயம். ஒன்று அதை விட்டால் கூலி தொழிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த மீனவர்கள் அந்த கடல் தாயை ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கடலையை நம்பி கொண்டிருப்பவர்கள் ஏதோ விற்று கடன்பட்டு அந்த தொழிலை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த சீரற்ற காலநிலை கடல் கொந்தளிப்புக்கு மத்தியிலும் தங்களுடைய ஜீவனோபாயத்துக்காக கடலுக்கு செல்கின்ற போது
ஒரு இப்படியான இந்திய இழுவைப் படகுகள் மூலமாக வருகின்ற ஆபத்துக்கள், அவர்கள் எங்களுடைய வளங்களை அழித்துச் செல்கின்ற போது எவ்வளவு மிக வேதனைக்கு எங்களுடைய மீனவ சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் காலம் பொறுத்து 1 மாதம் இதெல்லாம் முடியட்டும் என்று சொல்லியிருந்து போராட முடியாது. எப்போது வலிக்கின்றதோ அப்போதுதான் கத்த முடியும். காலிலே கல் அடிபடுகின்ற போதுதான் அம்மா ஐயோன்னு கத்த முடியும். இல்லை ஏதாவது ஒன்று அதை தடுப்பதற்கு ஏதோ ஒன்று செய்ய முடியும். இல்லை காலிலே முள்ளு குத்தியதற்கு பிற்பாடு 2 நாள் கழித்து நாங்கள் ஒப்பறி வைக்க முடியாது முள்ளு குத்தி விட்டது என்று. இந்தியா உதவியை செய்கின்றது என்பதற்காக அவர்கள் இப்படியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அத்துமீறலை செய்வதை நாங்கள் பொறுத்து கொண்டோ சகித்து கொண்டோ இருக்க முடியாது. இதை பாகுபடுத்தி பார்க்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும். இன்று சமூக வலைத்தளங்களில் இருந்த இடத்துல இருந்து கொண்டு ஏசிய அறைகளிலும் இல்லை தங்களுடைய ஒரு கைபேசியில இருந்து கொண்டு அவருக்கு கடலை பற்றியும் தெரியாது, இந்த மீனவனுடைய வழியும் தெரியாது, வேதனையும் தெரியாது, இதனுடைய பின்னணியும் தெரியாது. எங்கோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு அவர் அப்படியான கருத்தை பதிவு செய்து கொண்டிருப்பார். இது இந்தியாவை எதிர்க்கின்ற விடயம் அல்ல, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் செய்கின்ற போராட்டம். இதை இந்தியாவுக்கு எதிரான போராட்டமாக இருக்கிறது. இவ்வாறான பிரகிருதிகளை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும். அதை விட்டு வடமாகாண மீனவர்கள் மீது நீங்கள் வசைமாறி பொழிவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை. ஆகவே இந்த சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த வசைபாடல்கள் என்பது ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அன்று தொடக்கம் இன்று வரை தந்தையர் தேசமாக இந்தியாவை நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது காலம் முழுவதும் இப்படியான ஒரு குருட்டுத்தனமான நேசிப்பாக இருக்காது. எங்களுடைய மேதகு அவர்கள் கூட இந்தியாவை மீறி எதையுமே செய்துவிடக்கூடாது என்கின்ற நிலையில் இருந்துதான் நாங்கள் இப்படியான பாரிய பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த வரலாறு பாடத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் வேறு தெரிவுகளை நோக்கி செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அதை பாரத தேசம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். பாரத தேசத்தினுடைய உண்மையான நண்பர்கள் ஈழத்தமிழர்கள். வட மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய இருப்பும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவருடைய அரசியல் உரிமைகளும் என்று பாதுகாக்கப்படுகின்றதோ அதுதான் இந்தியாவுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு பொறிமுறை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ இல்லையோ, தமிழ் மக்கள் மிக ஒரு விரக்தியான ஒரு கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அவ்வாறான ஒரு கட்டத்திலே அவர்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு அணுகுமுறையிலே அவர்கள் செயற்பட தொடங்குவார்களாக இருந்தால் அப்போது இந்தியா கையை மீறி சென்ற ஒரு நிலைமையை சென்றுவிடும். ஆகவே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்காக எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் போராடுவது என்பது இந்தியாவை அவமானப்படுத்துவதாகவோ இல்லை இந்தியாவை நாங்கள் ஒரு வேதனைக்குள்ளாக்குவதாகவோ நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே இதை வடமாகாண மீனவர்களுடைய ஒரு உள்ளாந்தமான பிரச்சனையாக பார்க்கின்ற பக்குவத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதுதான் இதற்கான சரியான ஒரு பதிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த போராட்டத்தின் பொழுது அங்கே கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சீனாவினுடைய தூதுவரத்தை கொண்டு வருவோம், அமெரிக்காவினுடைய தூதுவரத்தை கொண்டு வருவோம் என்று இந்த போராட்டக்காரர்கள் அங்கே கோஷத்தை எழுப்பியதை போல் இருந்தது. இது என்ன செய்தியை கூறுகின்றது? இதன் பின்னால் ஏதோ செய்தி இருப்பது போல் தெரிகின்றது. கூறுங்கள் என்ன நடக்கின்றது என்று. உண்மைதான். அவர்கள் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தி விட்டார்கள். இதை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அவர்கள் சீனாவை திருப்திப்படுத்துவதற்காக இந்தியாவை தமிழர்களை வைத்து எதிர்ப்பதன் ஊடாக சீனாவை திருப்திப்படுத்தி மகிழ்விப்பதன் ஊடாக சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் கருதுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் வெளிப்படையாகவே அந்த அறிவிப்பை அங்கே விடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த அறிவிப்பை விடுத்த நபருக்கு எந்தவித செல்வாக்கும் இல்லை. உண்மையிலே அவர் கடத்தொழில் அமைச்சருடைய இணைப்பாளர். ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரி மட்டத்திலோ இல்லை ஒரு உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒருவரோ அல்ல. கடத்தொழில் அமைச்சரினால் தனக்கு கீழாக இந்த சங்கங்களை சமாசங்களை இணைப்பதற்காக ஒரு இணைப்பாளராக உத்தியோகபூர்வமற்ற முறையிலே அவர் நியமிக்கப்பட்ட ஒரு நபர். ஒரு வட்டாரத்திலே நின்று வெல்ல முடியாத ஒரு ஆள். ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தன்னுடைய ஒரு கிராமத்திலே ஒரு வட்டார ரீதியாக நின்று வெல்ல முடியாத ஒரு நிலையில இருப்பவர் இன்று அமைச்சருடைய கைத்தடியாக நின்று கொண்டு அவர் இன்று சவால் விடுகின்றார் என்றால் அவர் இப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னணியிலே ஏவி விட்டவர்கள் இந்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், அவருக்கு பின்னால் இருக்கின்ற தரப்பினர் தான். அவர்களுடைய விருப்பம் என்பது இதுதான், இந்தியாவுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். இதிலே ஒரு மறைமுகமான ஒரு விடயம் இருக்கின்றது. இந்தியா இந்த உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக ஒரு அயலவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து இலங்கைக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த புயல் பேரிடர் பாதிக்கப்பட்ட உடன் தாமாக முன்வந்து ஒரு தாயுள்ளத்தோடு இந்தியா உதவி செய்தது. ஆனால் அந்த உதவியை இந்தியாவை ஏதாவது ஒரு விதத்திலே மட்டுப்படுத்தி
அதுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த அரசாங்கத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இதில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு தொடர்பு இருக்குமோ தெரியாது. ஆனால் ரில்வின் சில்வா போன்று ஒரு கடும் தீவிர ஜேவிபி தரப்பினராக இருந்தோண்டு அரசாங்கத்தை பின்னணி இயக்குகின்ற தரப்பினரான் ஒருவேளை நிச்சயமாக இதனுடைய சூத்திரதாரிகளாக இருப்பார் என்று நான் கருதுகின்றேன். ஏனால் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கு இந்தியாவுடைய முக்கியத்துவம், இந்தியாவுடைய உதவியினுடைய பெருமதியும் அவர் விளங்கி கொண்டவராக இருப்பார். இந்த அரசு இயந்திரத்தை தலைமை தாங்கி நடத்துகின்றவர் என்ற வகையிலே இந்தியாவுடைய வகிவாக இவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருப்பார். அதையும் கடந்து இந்தியாவை சீண்டி பார்க்கின்ற இவ்வாறான விடயங்களுக்கு அவர் உடந்தையாக இருக்க மாட்டார் என்றுதான் நிச்சயமாக கருத முடியும். இதற்கு உண்மையிலே இந்த விடயம் தேசிய ரீதியாக இது ஒரு பாரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதற்கு அரச மட்டத்திலிருந்து ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கலாம். அவ்வாறான நிலைமை வருகின்ற போது இதனுடைய பின்னணிகளையும் இதனுடைய தொடர் நடவடிக்கைகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து வடக்கு மீனவர்கள், இந்திய மீனவர்கள் அவர்களுடைய வளங்களை சூறையாடுகின்ற இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த போராட்டத்தில் நடந்த விடயங்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்திருந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.